வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ண போகிறோம். அந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுறது எப்படின்னு பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் தேவைன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபெவிகம் தேவை, ஃபெவிகால். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா இதாக ஸ்ட்ராங்காக உள்ளதாக நல்லா கனமாக உள்ள வெயிட்டாக உள்ள மாதிரி கார்ட்போர்ட் எடுத்துருக்கேன். அப்புறமா வந்து டிஷ்யூ பேப்பர், அப்புறமா சிசர், அப்புறமா ஒரு கப்பில் பேப்பர் கப்பில் தண்ணி வாட்டர் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இது ப்ரெஷ் எடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம பெயிண்டெல்லாம் அடிக்க போகிறதில்ல, இது ஒன்லி ப்ரெஷ் பென் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரெஷ் பென்லேயே பண்ணலாம். இன்னொன்று என்னன்னா இது நிறையா பேர்கிட்ட பெயிண்ட் இருக்காது, ப்ரெஷ் பென் ஸ்கெட்செல்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்கும். அதனால தான் ஃபுல்லாகவே இது ஸ்கெட்சு தான் பண்ண போகிறோம். இது நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வரைஞ்சி எடுத்துக்கிட்ட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம மூக்கு மாரி அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பண்ணி எடுத்துக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம மூக்கும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மூக்கை இதோட ஒட்ட போகிறோம். அதுக்கு நான் ஃபெவிகம் போட்டுக்கிறேன், ஃபெவிகால். அதே தான் நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஒட்டிட்டோம். இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தண்ணி வாட்டரில் வந்து நம்ம க்ளூ மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃபெவிகாலில் வந்து கொஞ்சம் வந்து இதில் ஊற்றிக்கணும். ஓட்ட நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். கிண்டிக்கிறேன். நல்லா கிண்டிட்டு காமிக்கணும் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா என்னன்னா நம்ம வந்து இந்த இது பண்ணி வச்சோம்ல, அதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை வந்து ஃபுல் சைஸ்க்கு விரிச்சுக்கிட்டு அதை வந்து நல்லா ஃபுல் சைஸ்க்கு விரிச்சிட்டிங்களா, அதை வந்து இந்த இப்போ பண்ணி வச்சுருக்கோம்ல அதை மேலே இப்படி விரிச்சுக்கோங்க. விரிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ப்ரெஷ் எடுத்து அதில் லைட் தொட்டுக்கிட்டு அதை வச்சு ஃபுல்லாக அமுக்கி விட்டு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதோ இந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சு பண்ணியிருந்தேன் இந்த மூஞ்சி, அதாவது டிஷ்யூ பேப்பர் வச்சு இது பண்ணியிருந்தோம்ல, இந்த இதுதான். இதுக்கு நம்ம வந்து ஸ்டாண்டு பண்ணுவோம். ஸ்டாண்டு எப்படி பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் சைஸுக்கு கார்ட்போர்டு அதே கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சும்மா கட் பண்ணி எடுத்ததை நான் கம் போட்டு ஒட்டிக்கிறோம். ஒட்டிட்டு அது பாருங்க, நான் அந்தமாரி ஒட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருந்தேன். அதான் நல்லா ஸ்டைஸாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சாண்ட் பேப்பரை வச்சு தேய்ச்சி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு குட்டி கார்ட்போர்டு அந்த ஸ்டாண்டு வந்து அது நிற்கிறதுக்காக நிற்கிறோம் நல்லா, அதனால் ஒரு குட்டி நான் இப்படி கட் பண்ணுறேன். கட் பண்ணி வச்சு காமிக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக இப்போ ஓட்ட போகிறோம். இதுமாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, வந்து இதோ பண்ணியிருக்கோம்ல. இப்போ வந்து இந்த கம் பெருக்காக எடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இதை கட் பண்ணியிருக்க மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து இப்படி வச்சு இந்த பேக் சைடில் இந்த இடத்துல இப்படி ஒட்டியாங்க. இவாங்க இந்த மாதிரி வச்சு ஒட்டியாங்க.
சரியா அந்த வெளியே தெரியக்கூடாது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நானும் வச்சுட்டேன். இப்படி வரும் இப்படி ஓகேவா? இப்போ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் கம் எடுத்துக்கிட்டு இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு இன்னொரு செய்யணும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கலர் அடிச்சிடலாம். ஸ்கின் கலர் ஃபுல்லாக அடிச்சிட்டு காமிச்சிடும் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. ஐ லவ் யூ கிராண்ட்மான எழுதியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், இல்லை கண்ணாடி வச்சு நல்லா ஜாலியாக சொல்லுங்க. இதே கிஃப்டாக ஒன்று படிக்கலாம். பாய்.